ஃபர்ஸ்ட் ஷாட்ல வனிதாவை வந்தாங்க. மிகப்பெரிய கெட்டவாதை, என்ன இப்படி யாருமே திட்டினதில்லை. வினிதா, ஓகே வினிதா. நான் சார் கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஒரு தமிழ் பொண்ணா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், 5 இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு ப்ராப்பர் வில்லேஜ் பொண்ணா இது வரைக்கும் நான் நடிச்சது கிடையாது. ஸோ சார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். திரும்பி என்னோடய ஃபேமிலி கூட இருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இப்போது அந்தாகன் பற்றி சொல்லணுன்னா, ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுவும் அண்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தியாகராஜன் சார். நான் ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரசாந்தோட ஐ திங்க் திஸ் இஸ் மை 8th ஃபில்ம், 7th. ஸோ இன்னொரு பிளாக் பஸ்டருக்கு வெயிட் பண்ணுறேன். அண்ட் August 9th அந்தங்கன் கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும் இன் தியேட்டர்ஸ். அண்ட் ரவி சார் உங்க கூட ஒர்க் பண்ணுறது, செந்தில் சார், வினீதா, பிரியா, சமுத்திரகனி சார், ரவி. வினீதா, ஓகே வினீதா. அண்ட் நிக்கில், அஃப்கோர்ஸ் எல்லா காஸ்ட், க்ரூ அண்ட் டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோட குட் லக். எனக்கும் குட் லக். பட் ஐ எம் ஷுர் தட் கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா போகும். அண்ட் ஐ விஷ் குட் லக் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் உங்கள் சப்போர்ட்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் மீ ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். பிரசாந்த், குட் லக் டு ஆல் ஆஃப் அஸ். சார், தேங்க்யூ. Thank you, sir. Thank you. Yeah, actually today is a very happy day. Happy friendship day. உங்கள் எல்லாருக்குமே happy friendship day because நான் time and again சொல்லியிருக்கேன், through my life in the best and worst times media friends மட்டும்தான் நின்னீங்க. இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு. எஸ்பெஷலி அந்தகன் நிறைய பேசியிருக்கேன், நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு லவ் பிரசாந்துக்கும் அங்கிள்க்கும் அவ்வளோ லவ் இருக்குது, சுற்றி அவ்வளோ இருக்குது. ஐ ஜஸ்ட் டோல் பிரசாந்த், ஆக்சுவலி நாங்கள் உள்ளே வரும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு, தெர் இஸ் ஒன் இங்கிலீஷ் சிட்காம் சீரியல் ஒன்று, இட்ஸ் வெரி பிக் சூப்பர் ஹிட், எவ்ரிபடி லவ்ஸ் ரேமண்ட் அப்படின்றது பேர். I said, seriously, everybody loves Prashant. There's no haters, absolutely no haters. And you deserve it. So, very happy to be here. And Simran and I also go long way back. And she's absolutely stunning and gorgeous as ever, even better. So, yeah, Priya is one very sweet kid that I met recently. And of course எல்லாரும் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆஃப் திஸ் இயர் கண்டிப்பாக ஆகும். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு வாட்ச். கண்டிப்பாக தியேட்டர்ஸ்க்கு ஆக்சுவலி ஃபைனலி அந்தகன் ரிலீஸ் லேட் ஆகுது. இதெல்லாம் போய் அந்தகன் 15th வர வேண்டியது சீக்கிரமாக லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். 9th August இன் தியேட்டர்ஸ். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ சார். சார் ஆக்சுவலாக நம்ம படத்தை அனௌன்ஸ் பண்ணிடலாமா சார்? நான் சார் கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஒரு தமிழ் பொண்ணா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், 5 இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு ப்ராப்பர் வில்லேஜ் பொண்ணா இது வரைக்கும் நான் நடிச்சது கிடையாது. ஸோ சார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் வச்சும் ஒரு படம் பண்ண போகிறாரு. வேணா அதை கம்பைன் பண்ணிக்கோங்க. பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஜஸ்ட் ஹாவ் டு சே, இந்த படமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஐ திங்க் யூ கேன் சி ஆன் ஸ்டேஜ் எவ்ரி ஒன் இஸ் பீங் ஸோ ஜென்யூன். யாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணுமே பேசணுமேனு இல்லை. எவ்ரி ஒன்ஸ் ஹியர் பிகாஸ் தேர் ஃபீலிங் ஸோ குட் அபவுட் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆப்வியஸ்லி கிரெடிட் கோஸ் டு தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் சார். அண்ட் எல்லாரும் தியாகராஜன் சார் பற்றி மட்டும் பேசுகிறோம். பட் ஐ எம் ஷோர் there's 2 people at home also, பிரீத்தி அண்ட் இவரோட அம்மா. ஸோ ஆப்வியஸ்லி இவர் இப்படி இருக்காருன்னா இட்ஸ் both those women as well. ஸோ அவங்க இன்னைக்கு இல்லை, பிரீத்தி ரொம்ப பழக்கம் ஷூட்டில். ஸோ த கிரெடிட் ஆல்சோ கோஸ் டு த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி. அண்ட் இன்னொன்று,
3 days ரொம்ப என்ஜாய் பண்ணோம். We went to Trichy, மதுரை, சேலம், கோயம்புத்தூர். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் நிறைய டைம் பிரசாந்த் சாரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். பட் ஐ காட் டு ஸ்பெண்ட் so much time with சிம்ரன் மேம். ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. I feel like நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். We've really gotten along so well. And எனக்கு ரொம்ப வருஷமாக ரொம்ப பிடிச்ச வனிதா மேமும் இருக்காங்க. ஸோ I'm so happy to be with everyone here today. And I'm looking forward to Sonna Madri, the success meet, and we're going to have a party. We've already started planning it. So we're all very confident. We're feeling very positive. Padam nalla vandirukku. The visuals are very different. Obviously, we have Ravi sir, who's just worked on such huge films, and our vandu enga padam pannumbodhu the scale of the film has also increased. So thank you Tyagarajan sir, thank you everyone. Ravi அவர் வந்து அப்புறமா தேங்க் பண்ணிக்கிறேன். இல்லை ஏன்னா 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஜிம் ஒர்க் அவுட் கொடுத்தாரு அவர். இப்போ வரைக்கும் இடுப்பு வலிக்குது. ஸோ அவர்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். பட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர். இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு see everyone. I feel எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க இந்த இவெண்ட்டில். ஸோ that just goes to show that we're all in good company and the movies come out well. Thank you. தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. என் நண்பன் சசி பல இடங்களில் நினைவுபடுத்தினார். என்னுடைய நண்பர் பிரசாந்த் எப்படி சொல்லணும்னா, சசி கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தான். அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன். ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சோடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான். எங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு, நீ வாட்ச் பார்த்தல, உனக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ எடுத்துக்கோ. எனக்கு அந்த வாட்ச் தாண்டா பிடிச்சிருக்கு, அதனால தாண்டா அதை பார்த்தேன். அப்போ அது நீ கட்டிக்கோ, எனக்கு வேறு வாட்ச் செலக்ட் பண்ணு அப்படின்னா. அதே மாதிரி நண்பர் கண்ணாடி போட்டிருந்தார். சும்மா அந்த கண்ணாடியை எடுத்து நல்லா இருக்கே அப்படின்னேன். சாயந்தரம் எனக்கு 3 கண்ணாடி வந்துச்சு. அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு. அப்போவே சொன்னேன், எனக்கு அவன் தான் பண்ணியிருக்கான், அவனுக்கு அப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு, இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பல நாளாக. ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது, அந்த மாதிரி சொந்தம்லாம் கிடைக்காது. அதுக்கு எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் எல்லாம் காரணமே இல்லாமல் ஃபோன் பண்ணுவேன், ஐயா எப்படி இருக்கீங்க, நாங்கள் 2 பேரும் ஐயான்னு பேசிப்போம். அதில் ஒரு பெரிய அன்பு இருக்கும், காரணமே இருக்காது. அதாவது என்னென்னா, ஒரு ஃபோன் வந்துச்சுனாலே ஏதோ ஒன்றுக்காக தான் எல்லாருமே ஃபோன் பேசி பழகிட்டோமா. எந்த காரணமும் இல்லாமல் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா எப்படின்னு கேட்குற ஃபோன் வர்றது ரொம்ப அரிது. அது அங்கேருந்து வரும். நான் பேசியிருக்கேன், அதை உணர்ந்திருக்கேன். நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு எனக்கும் அவருக்கு இடையில. எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம், பண்ணுவோம், ஓடிடுவோம், அப்படியே போயிடுவோம். ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். இதோட ஆரம்ப புள்ளி அப்படின்னா, தெலுங்கில் இதே ரோல் பண்ணுறதுக்கு என்ன கேட்டாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தமிழில் வந்தோடனே என் தம்பி கிஷோர் ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி சார் பேசணுன்றாரு. எனக்கு இவருனா பயம். எப்படின்னா, நான் தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தப்போ மலையூர் மம்பட்டியான் படம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேன். கொம்பேரி மூக்கன் எடுத்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே பதட்டமாக இருக்கும். இப்போ ஒரு ஷாட்டு பார்த்த மாதிரி தான். அவர் எதுக்குடா பேசணுன்றாரு அப்படின்னா, இல்லை எனக்கு தெரியல, நான் இந்த இருக்காரு, இருறான்றக்குள்ளே கொடுத்துட்டான். வணக்கம் சார் அப்படின்னாரு. சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு. ஆனால் நேராக பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அந்த அன்பு. உண்மையிலேயே ஒவ்வொரு முறை அவர் பார்க்கும்போதும் எனக்கு அந்த 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 கெத்து இருக்குல்ல, அப்படி இருக்கணும், நம்மளும் இப்படி தான் இருக்கணும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும், 15 வருஷம் கழிச்சா நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திக்கிட்டே இருப்பீங்க. இந்த பேரன்புக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அவருடைய அன்புக்கு. அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு ஷாட்டில் வனிதா வந்தாங்க. மிகப்பெரிய கெட்டவார்த்தை, என்ன இப்படி யாருமே திட்டினதில்லை. திட்டுறாங்க. நான் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா, இவர் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியாக இருக்கார். நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க, என்னங்க பண்ணான்னு கேட்குறாரு சார். அப்புறம் அங்கே கேட்டால், இல்லை சார் தான் சொன்னார் திட்ட சொல்லி. அப்படி ஒரு கோஸ்டார் இந்த படத்தில். அப்புறம் மேம் கூட, சிம்ரன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்கவே முடியாது. அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர். நிறைய படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். பட் ஆனால் இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம். ஊர்வசிமா, அப்புறம் பிரியா வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். சரியா? சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ்.
அண்ணன் ரவி யாதவ் அண்ணா ரொம்ப ரசிச்சிருக்கோம். அவருடைய கேமராவில் நடித்தது ரொம்ப பெருமை. தம்பி இப்போ தான் ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய விஷயங்கள் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஒரே அலைவரிசை, ஆனால் சந்திப்பதற்கு இவ்வளோ காலம் ஆயிருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் நினச்சது எல்லாத்தையுமே இப்போ அவர் வந்து நேராக பார்க்கும்போது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. என் நண்பன் நிக்கில், அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரசாந்த் சார், உங்கள் மனசுக்கு இன்னும் இது அப்படியே பல மடங்கு உயரும் சார். வாழ்த்துக்கள் சார். நான் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், பெருசாக அழிப்பேன். நிக்கில் சார், வணக்கம் சார். மகிழ்ச்சி. உங்களை எல்லாரையும் சந்தித்தது ரொம்ப பெருமகிழ்ச்சி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். அடுத்த முறை மீண்டும் அந்தகனில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளா எங்க பார்த்தாலும் அந்தகன் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு காதுல. அவர் கண்ணுக்கு தெரியல, ஆனா காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அது நம்ம டெக்னீஷியன் சைட்லயும் சரி, சினிமா சைட்லயும் சரி, பப்ளிக் சைட்லயும் பிரமாதமா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, பாசிட்டிவா ஒழிச்சுட்டு இருக்கு. அது கண் எதிர்க்க பார்த்தேன். உண்மையிலேயே பிரசாந்த் அவர்கள் இந்த படத்துல யோகி பாபு சொன்ன மாதிரி லக்கி மேன் தான். நான் இந்த படத்துல லக்கி மேன் ஒரு படத்துல ரிலீஸ் ஆனேன் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த லக்கி மேனை கண் எதிர்க்க பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ் வைபோட பாக்குறாங்க. ஒரு பிரசாந்த்ங்கிற ஒரு கேரக்டரை நடுவுல உண்மையா சொல்ல இடைவெளி இருந்தது, ஓகே. ஆனா நீங்க எப்ப வருவீங்கன்னு சாதாரணமா சின்ன பசங்க ட்ரெண்டிங்ல இப்ப இருக்கிற 90 கிட்ஸ் வரைக்கும் ட்ரெண்டிங்ல எல்லாருமே பிரசாந்த் சார் எங்க அம்மா உங்களோட ஃபேன் சார் உங்களோட பாட்டுலாம் பார்த்துருக்கேன் சார், உங்க படம் பார்க்கலனாலும் உங்க பாட்டுலாம் பார்த்துருக்கேன் சார், பிரமாதமா இருக்கும் சார். எவ்வளவு பாசிட்டிவா பேசுறாங்கன்னாக்கா இந்த மனுஷன் சினிமால ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். வளர்ப்பு அப்படி அவ்வளவு ஒரு பாசிட்டிவ். யாருக்கிட்டையுமே ஒரு நடிகை இத்தனை வருஷமா இத்தனை ஈட்டு கொடுத்து கூட அந்த ஒரு நடிகன்ற ஒரு திமிரே இல்லாம ஒரு நார்மல் ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ எங்க போனாலும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஏன் அவரை பாசிட்டிவா பாக்குறாங்க? வளர்ப்பு அப்பா. அதுக்கேற்ற மாதிரி கூட போட்டிருக்க ஆர்டிஸ்டுங்க என்ன மாதிரி ஆர்டிஸ்ட். யாருக்கிட்டையுமே அந்த ஒரு நடிகைங்கிற ஒரு திமிரே கிடையாது. கணியன் எடுத்துக்கோங்க, ஒரு அப்பா அண்ணன் அப்பா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் இருப்பாங்க. அவர் செலக்ட் பண்ற ஆளுமே பாசிட்டிவான ஆள் தான் செலக்ட் பண்ணுவாரு. அதனால இந்த அந்தகனே ஒரு பாசிட்டிவான ஒரு டீம்னு சொல்லலாம். எவ்வளவு சந்தோஷம். கண் எதிர்க்க பார்த்தேன். நான் மதுரை போனேன், திருச்சி போனேன், நாமக்கல் போனேன், கோயம்புத்தூர் போனேன். எங்க பார்த்தாலும் அவ்வளோ ரிசீவ், அவ்வளோ மரியாதை. யாருமே கிட்டத்தட்ட சாரி டு சே திஸ், கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு 2 hours லேட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரும் ஏன் லேட்டா வந்தேன்னு கூட கேட்கல. ஏன்னா நடுவுல ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். அவ்வளவு பேரும் சாப்பிடாம வெயிட் பண்ணி பிரசாந்த பார்க்கணும்னு வரும்போது பிரசாந்த் ஆரவாரம் அப்படி கண்ணாங்க. சிம்ரன் நடுவுல வந்தாங்க, இன்னும் வேற லெவல்ல கலக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு பொண்ணு. என்ன பாசிட்டிவ், அப்படியே எப்படி பார்த்தோமோ அந்த ஓ சோனா பெசனகல் ஓ சோனா சாங் வரும்போது யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு அப்படியே இருக்குது. அன்னைக்கு பார்த்தேன். You remember that in Besanagar is what happened that how long in Wally? You remember that day you and Jyotika? இல்ல ஐயோ பாத்தீங்க, தமிழ் மேல இருக்க அக்கறையை பாத்தீங்களா? அன்னைக்கு பார்த்த சிம்ரன் அப்படியே இருக்கு. இன்னைக்கும் ஜாலியா நாங்க போன இடத்துல எல்லாம் ஜாலியா எல்லாரும் கூட பேசிக்கிட்டு. சோ வைப் மேல பிரசாந்த் சார், சிம்ரன், இதோ பிரியா, என்ன சொல்றீங்க? என்ன படத்துல கலக்குன்னு கலக்கி வச்சிருக்காங்க. ஆனா சிம்பிளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது என்னவோ தெரியாதுங்க. தியாகராஜன் சார் பார்த்தானா எல்லாரும் ஒரு பயப்படுவாங்க. வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்தா ஒரு பயப்படுவாங்க. உண்மையா, அதாவது ஆர்டிபிஷியலா அந்த பின்னாடி போய் திட்ட மாட்டாங்க. உண்மையிலேயே அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கு, அந்த மாதிரி ஒரு மனுஷன். அதுக்கு தகுதியானவர் தான் தியாகராஜன் அண்ணன். எல்லாரும் பாத்தீங்களா, யாரை பார்த்தாலும் சொல்லுங்க உண்மையா ஒரு மதியா கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு லுக்லயே முடிச்சு வர கதை. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு லுக்கு போட்டீங்க, அது லுக்காது. இன்டர்நேஷனல்ல ஃபாரின்ல இருக்க வில்லன் கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. என்ன லுக் அது, அமைப்பு. அது மாதிரி ஒரு அமைப்பு. அந்த வெள்ளை தாடியும் வெள்ளை ட்ரெஸ்ஸும் வேற லெவல். அவர் படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரசாந்த் சார் பண்றாலே அவரும் பண்ணிட்டு இருக்கணும் கூடயே. எனக்கு அதான் சந்தோஷமே. டைரக்ஷன் பண்றதோட அவர் ஃபுல்லா நடிக்கணும். ஒரு ஹீரோவா இப்ப ட்ரெண்டிங்ல இஸ் கேப்பபிள் டு டு ஆல் தோஸ். பிரசாந்த் ஜி இஸ் ஓகே. அதனால திருப்பி சொல்றேன், இந்த அந்தகன் ஒரு பாசிட்டிவான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது பிரசாந்த் சார். வேற லெவலில் ஹிட் ஆகும், டவுட்டே கிடையாது. நான் இந்த ட்ரைலரை பார்க்கல, இப்போ போட்ட ட்ரைலர் அவ்வளோ பிரமாதமா இருந்தது. லேட்டஸ்டா இப்போதான் இந்த ட்ரைலரை பார்க்குறோம். ஐயோ அந்த படத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா, இப்படி நானே படம் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் வேற லெவலில் போகும், டவுட்டே கிடையாது. மீண்டும் இனிமேல் பிரசாந்த்ஜியோட படம் வந்துகிட்டே இருக்கும், டவுட்டே கிடையாது. இந்த டீமுக்கு நான் நன்றி. தியாகராஜன் சாருக்கு, இந்த டீம்ல நடிச்சவங்களுக்கு, சப்போர்ட் பண்ற நீங்க
எல்லாருக்கும் தலை வணங்குறேன். இந்த படம் ஹிட் ஆகும், நோ டவுட் அபவுட். தேங்க்யூ ஆல்.